وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் பற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை நாம் ஒரு வீடாக அல்லது ஒரு மாளிகையாக நாம் உருவகப்படுத்தினால் அந்த வீடு அந்த மாளிகை 5 தூண்கள் மீது நிற்கிறது. எந்த ஒரு தூண் இல்லாவிட்டாலும் அந்த மாளிகை நிலை பெறாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த 5 தூண்கள் ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்றும் நாம் சந்தேகம் இல்லாமல் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு வாயால் மொழிவது, சாட்சி சொல்வது. இரண்டாவது இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வஈதாஇ ஸகா, ஜகாத்தை நிறைவேற்றுவது. நான்காவது வல் ஹஜ், ஹஜ் செய்வது. ஐந்தாவது சௌமு ரமதான், ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பது. இந்த 5 தூண்களில் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 3வது தூணாக வழிகாட்டி இருப்பது ஈதாஉ ஸகாத், ஜகாத்தை நாம் நிறைவேற்றுவது. ஜகாத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய செல்வங்களில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய கட்டாய தர்மம் தான் ஜகாத் என்பது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா, நபியே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்தை, தர்மத்தை எடுப்பீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மம் என்று சொன்னாலும் இறை தூதருக்கு உத்தரவாக கட்டளையாக அல்லாஹ் பிறப்பித்திருப்பதால் இது ஜகாத் எனும் கட்டாய தர்மத்தை குறிப்பதாகும். துதஹிரும் வ துஸக்கியும் பிஹா, அந்த ஜகாத்தை அவர்களிடமிருந்து எடுப்பதின் மூலம் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதியை அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். ஜகாத் என்பது நம்முடைய உள்ளத்தை அது பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்முடைய செல்வத்தை அது பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்மை பாவங்களிலிருந்து அது நம்மை தூய்மையாக்கக்கூடியது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஜக்காத்தை ஒருவன் தான் சம்பாதித்த செல்வங்களிலிருந்து ஏழைகளுக்கு வழங்கும் பொழுது அவனுடைய உள்ளம் கஞ்சத்தனம்,
பிறர் பொருளை அபகரிப்பது, பொருள் மீது பேராசை கொள்வது போன்ற எல்லா கெட்ட பாவங்களிலிருந்தும் அவனுடைய உள்ளத்தை அந்த தர்ம சிந்தனை பரிசுத்தமாக்குகிறது. இதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜக்காத்தின் மூலமாக நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஜக்காத் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொன்னால், கொடுக்கக்கூடிய சிந்தனை உடையவன், இறைவனுக்கு பயந்து தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து கொடுக்கக்கூடியவன் நிச்சயமாக தவறான வழியில் பொருளீட்டுவதற்கு அவன் முற்பட மாட்டான். அப்ப ஜக்காத் என்பது நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூய்மையாக்கும், நம்முடைய செல்வத்தை அது பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய செல்வத்தை பரிசுத்தப்படுத்தும் என்றால் எப்படி? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யக்னிஸுன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, எவர்கள் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ ஃபபஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். செல்வத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாவிட்டால் துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு. அந்த வேதனை எவ்வாறு செய்யப்படும்? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், மறுமை நாளில் அந்த செல்வங்கள் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், அதன் மூலமாக அவருடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய விலாப்புறங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும். அவர்களுக்கு சொல்லப்படும், ஹாதமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷம் இதுதான், செல்வம் இதுதான். ஃபதூகு மா குந்தும் தக்னிஸூன், நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ அதை சுவைத்து பாருங்கள் என்று மறுமை நாளில் சொல்லப்படும் என அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றான். அவ இந்த வசனம் அருளப்பட்டவுடன் நபி தோழர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் என்று சொன்னாலே செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு ஆசைப்படக்கூடியவன் தான் மனிதன். தன்னுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய சந்ததிகளுக்காக செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ذهب வல் ஃபில்லா, மனிதனுக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்கள் மீது ஆசை கொள்வது, அதுபோன்று ஆண் மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை, தங்கம் வெள்ளியை குவியல் குவியலாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை, இவையெல்லாம் மனிதனுக்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் செல்வத்தை விரும்பக்கூடியது, வசதியோடு வாழ வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கவில்லை என்றால் அதை உருக்கப்பட்டு உங்களுக்கு நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் என்று இறைவன் வசனத்தை இறக்கி வைத்தவுடன் சஹாபாக்கள் மிகவும் கவலைக்குள்ளாகி விடுகிறார்கள். அப்படி என்றால் நாம் சேர்த்து வைக்கவே கூடாதா? சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட வேண்டும் என்று கவலைக்குள்ளாகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களிடம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நான் கேட்டு வருகிறேன் என்று அவர்கள் இறை தூதரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, கபர அலா அஸ்ஹாபிக ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் உங்களுடைய தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக, கவலையாக, பாரமாக ஆகிவிட்டது, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யஃரில் அஸ்ஸகாத இல்லா லியுதையிப மா பகிய மின் அம்வாலிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஜக்காத்தை எதற்காக கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் ஜக்காத் கொடுத்தது போக எஞ்சியுள்ள செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவர்கள் என்று சொன்னார். ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள், நாம் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், ஜக்காத்தை நிறைவேற்றிய பிறகு என்ன செய்யலாம்? அவற்றை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். ஜக்காத்தை நிறைவேற்றாமல் தங்கம் வெள்ளியை ஒருவன் சேர்த்து வைத்துக் கொண்டால் அது உருக்கப்பட்டு அவனுடைய விலாப்புறங்களிலும் நெற்றிகளிலும் முதுகுகளிலும் மறுமை நாளில் சூடிடப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 1403வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்திற்கு அவன் ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ
மறுமை நாளில் அவனுடைய செல்வம் கொடிய விஷமுடைய வழுக்கை தலையுடைய பாம்பாக அந்த செல்வம் மறுமை நாளில் மாற்றப்படும். லஹு ஜபீபத்தான், அந்த பாம்பிற்கு 2 கரும்புள்ளிகளும் இருக்கும் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அது என்ன செய்யும்? அவனுடைய செல்வம் கொடிய விஷமுடைய பாம்பாக மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்தில் அது சுற்றி கொள்ளும் என்று சொன்னால் கழுத்தை நெரிக்கிறது தான், பயங்கரமாக நெரிக்கும். நாம நினைச்சா எடுத்து கீழே போடலாம் முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய செட்டப் அது. அவனுடைய கழுத்தை அது சுற்றி கொண்டு அவனுடைய தாடைகளை அது பிடிக்கும். அது சொல்லும், ஆன மாது ஆன கன்சு, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் நீ சேர்த்து வைத்த பொக்கிஷம் என்று அந்த பாம்பு பேசும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் திருமறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே 180வது வசனம், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்தில், அந்த அருளில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள், கஞ்சத்தனம் செய்பவர்கள் என்றால் ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள், அது தங்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெட்டது. சயதவ்வகுன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் எந்த செல்வத்தில் ஜக்காத்தை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த செல்வத்தை கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்து மாலையாக தொங்கவிடப்படுவார்கள், அது அவருடைய கழுத்தை நெரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்று ஜக்காத்தை நிறைவேற்றாதவருடைய நிலைமையை பற்றி சஹீஹுல் புகாரியில் 1408வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பஷீருல் கானிஸீன் பிரௌஃபின் யுஹ்மா அலைஹி ஃபீ நாரி ஜஹன்னம், ஜக்காத்தை கொடுக்காம காசு பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நரக நெருப்பில் நன்றாக பழுக்க காய்ச்சப்பட்ட, நன்றாக சூடேற்றப்பட்ட ஒரு கல்லை கொண்டு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த கல் என்ன செய்யப்படும்? யூதவ் அலா ஹலமதி சதீஹி, அவனுடைய மார்பு காம்பின் மீது அந்த கல் வைக்கப்படும் போது அது அவனுடைய மார்பு காம்பு வழியாக அப்படியே உருண்டு சென்று யஹ்ருஜு மின் நுகுதி கதிஃபிஹி, அவனுடைய தோல் புஜத்தின் மேல் எலும்பின் வழியாக அது வெளியேறும். அந்த நரக நெருப்பில் சூடேற்றப்பட்ட கல் அவனுடைய மார்பு காம்பின் மீது வைக்கப்படும் போது அது அப்படியே உருண்டு சென்று அவனுடைய தோல் புஜத்தின் மேற்பகுதி எலும்பு வழியாக அது வெளியேறும். பிறகு அந்த கல் என்ன செய்யப்படும்? யூதவ் அலா நுகுதி கதிஃபி, அவனுடைய தோல் புஜத்தின் மேல் எலும்பில் அது வைக்கப்படும். யஹ்ருஜு மின் ஹலமதி சதீஹி யதஸல்ஸல், அது அவனுடைய மார்பு காம்பின் வழியாக வெளியேறி அப்படியே உருண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள் இவ்வாறும் வேதனை செய்யப்படுவார்கள் என்று நமக்கு என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கை செய்கிறார்கள். அதுபோன்று மற்றொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கம் வெள்ளியை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அதற்கு ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள் அந்த தங்கம் வெள்ளி நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அவருடைய நெற்றிகளிலும் சூடு போடப்படும். அவ்வாறு சூடு போடப்படுவது எப்பொழுது? இது விசாரணை நாளில். நரகத்திலேயும் அது சூடு போடப்படும். விசாரணை நாள் என்பது எப்படி? விசாரணை நாள் ஒரு நாள் என்பது நம்முடைய 50,000 நாட்கள் வருடங்களுக்கு சமம். 50,000 வருடங்களுக்கு சமமான அந்த ஒரு நாளிலே அவனுக்கு சூடு போடப்படும். பிறகு அல்லாஹ் அவனை விசாரிப்பான். ஃபஇம்மா யரா சபீலஹு ஜன்னா, ஒன்று அதற்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கலாம், அல்லது அவன் செல்லக்கூடிய நரகமாக இருக்கலாம். ஆனால் விசாரணை செய்யப்படக்கூடிய நாளிலேயே அவர்களுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடுது. மஹ்ஷர் மைதானத்திலேயே தங்கம் வெள்ளிக்கு ஒட்டகத்திற்கு ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள், ஆடு மாடுகளுக்கு ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள், அவர்களுக்கு விசாரணை நாளில் மஹ்ஷருடைய நாளிலே மிகப்பெரிய மைதானத்திலே இவன் தூக்கி எறியப்படுவான். தூக்கி எறியப்பட்டு இவன் எந்த ஒட்டகத்திற்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ, எந்த மாட்டிற்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ, எந்த ஆட்டிற்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ, அவையெல்லாம் இந்த உலகத்தில் இருந்த தோற்றத்தை விட மிகப்பெரிய உருவத்துடன் வந்து, மிக பயங்கரமான சப்தத்துடன் வந்து தங்களுடைய கால் குழம்புகளால் அவனை மிதிக்கும். ஆடுகள் ஒட்டகங்கள் கால் குழம்புகளால் மிதிக்கும்.
ஆடுகள் கால் குழம்புகளாலும் இருக்கும், அவை கொம்புகளாலும் அவை முட்டி தள்ளும், தப்பிக்கலாம் முடியாது. இது இறைவன் ஏற்படுத்திய செட்டப். எவ்வளவு காலம்? 50,000 வருடங்கள். அந்த ஒரு நாளுடைய நீளம் 50,000 வருடங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பலாம், அல்லது அல்லாஹ் நாடினால் அவனை மீண்டும் நரகத்தில் போட்டும் அல்லாஹ் துன்புறுத்தலாம். எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கைகள் குர்ஆன் சுன்னாவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்று மற்றொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நசாய் என்ற கிரந்தத்திலே 2434வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க வருகிறார். அந்த மகளுடைய கையிலே நல்ல கெட்டியான ஒரு தங்க காப்பு மகளுடைய கையிலே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், அத்து அத்தீன ஜகாத் ஹாதி, இதற்குரிய ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்னும் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிவாதைனி மின் நார், இவை நெருப்பாதான நரகத்தாதான 2 தங்க காப்புகள் என்று சொன்ன பிறகு அந்த பெண்மணி உடனே அல்லாஹ்விற்கு பயந்து அந்த காப்புகளை 2 காப்புகளையும் கலட்டி, அல்லாஹ்வின் தூதரே, ஹுமா லில்லாஹி வ ரசூலிஹி, இவை 2ம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியவை என்று தர்மமாக கொடுத்து விடுகின்றார். அப்ப நாம ஜக்காத்தை நிறைவேற்றாமல் நாம ஒரு நகையை அணிவோம் என்று சொன்னால் அது நரகத்துடைய தங்க காப்பு, நரகத்துடைய நெருப்பு என்றுதான் மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? எச்சரிக்கை செய்கிறது. அப்படி என்றால் ஜக்காத்தை நாம் எப்படி நிறைவேற்றுவது என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். அதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் தங்கமாக நமக்கு இஸ்லாம் ஒட்டகத்திற்கு தனி ஜக்காத் அளவை சொல்கிறது. இன்றைக்கு நம்மில் யாரும் ஒட்டக பண்ணை வைத்திருக்கவில்லை. ஆட்டிற்கு தனி ஜக்காத் அளவு. ஆட்டு பண்ணை வைத்திருந்தால் அவர்கள் அதற்குரிய ஜக்காத் தனி, அது மற்ற எந்த செல்வத்தோடும் கலக்காது. ஆட்டிற்கென்று தனி ஜக்காத்துடைய அளவு. மாட்டு பண்ணை வைத்திருந்தால் மாட்டிற்கென்று தனி ஜக்காத்துடைய அளவு. அதுபோன்று வெள்ளி வைத்திருந்தால் வெள்ளிக்கென்று தனி ஜக்காத்துடைய அளவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸதி அவாகில் சதகா, வெள்ளியிலே 5 ஊக்கியாக்களுக்கு கீழே இருந்தால் அல்ல ஜக்காத்து கடமை கிடையாது. 5 ஊக்கியா என்றால் என்ன? 5 ஊக்கியா என்று சொன்னால் வெள்ளியில 595 கிராம். நம்முடைய வெள்ளியை மட்டும், உங்களுடைய வெள்ளி நகைகள் இருந்தால் வெள்ளியை மட்டும் நீங்கள் தனியாக கணக்கிட வேண்டும். 595 கிராம் வெள்ளி இருக்கும் என்று சொன்னால், அதற்கு மேலாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு கிராம் இருக்குதோ 100க்கு 2.5%, அப்படி 100 கிராமுக்கு 2.5 கிராம் அப்படிங்கிற அளவு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை நிறைவேற்றி விட வேண்டும். 590க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க, நமக்கு என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. அது போக மற்ற எல்லா செல்வங்களையும், அதே போன்று தானியங்கள், எந்த தானியங்கள் என்று சொன்னால் எந்த தானியங்கள் நமக்கு விளைந்து அளக்க முடியுமோ, அது போன்று சேமித்து வைக்க முடியுமோ, இந்த தானியங்களுக்கு மட்டும் ஜக்காத்து கடமை. மற்ற எல்லா விளைச்சல்களும் அவை நாம் செல்வத்தின் தங்கத்துடைய கணக்கில் வந்துவிடும். தானியங்கள் எதுக்கு ஜக்காத்து கடமை? எந்த தானியங்கள் அளக்க முடியுமோ, நெல்லை அளக்க முடியும், கோதுமையை அளக்க முடியும், பேரிச்சம்பழத்தை அளக்க முடியும், முந்திரி பழம் இருக்கு பாருங்க, அதை கிஸ்மிஸா மாத்திட்டோம்னா அதை என்ன செய்ய முடியும்? அளக்க முடியும். எந்தெந்த விளைச்சல்ல எதையெல்லாம் அளக்கவும் முடியுமோ, சேமித்து வைக்கவும் முடியுமோ, இந்த தானியங்களுக்கு மட்டும்தான் தானியங்களுக்குரிய ஜக்காத். ஒரு ஆளு தேங்காய் தோப்பு வச்சிருக்கிறாரு, அது மாதிரி மற்ற விளைச்சலை வைத்திருக்கிறார் சொன்னால் அவர் அதை வருமானத்தை கணக்கிட்டு தங்கத்துடைய அளவில் அவர் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்ப தானியங்களுக்கு எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மழை நீராலோ ஊற்று நீராலோ அது போன்று நம்ம தானாக பாயக்கூடிய நீரினாலோ விளைந்த தானியங்களாக இருந்தால் அதுல 10ல் 1. 10ல் 1 எத்தனை சதவீதம்? 10%. அதே போன்று நமக்கு நாம நீர் இறைத்து கிணறு வெட்டி மோற்று வச்சு அடித்து விளைச்சலாக இருந்தால் அல்ல 20ல் 1. 20ல் 1 என்றால் 5%. இவ்வாறு ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. மற்ற எல்லா செல்வங்களும், நாம் குடியிருக்கக்கூடிய வீடு, நம்முடைய வியாபார சரக்குகள், சேமித்து வைக்க முடியாத தானியங்களை வைத்திருக்கக்கூடிய தோப்பு உடையவர்கள், மாம்பழ தோப்பு வச்சிருப்பாங்க, தேங்காய் தோப்பு வச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவு விளைச்சல் வருது, மற்ற எல்லா செல்வங்களையும் ஒட்டு மொத்தமாக கணக்கிட வேண்டும். தங்கத்தை தனியா பார்க்க கூடாது. தங்கம் நம்முடைய வீடு, நம்முடைய ஒட்டுமொத்த செல்வம். அல்லாஹ் சொல்லினான், ஹுதுமின் அம்வாலியும் சதகா, அவருடைய செல்வங்களிலிருந்து தர்மத்தை எழுப்பீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்த செல்வங்களையும் நாம் தங்கத்துடைய கணக்கில் சேர்த்து விட வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, 20 தீனார் நமக்கு தங்கம் இருந்தால் அதுல நமக்கு 1/4 தீனார் ஜகாத் கடமை என்கிறார்கள். 20 தீனார் என்று சொன்னால் ஒரு தீனார் என்பது 4.25 கிராம், 4 கிராம் 25 மில்லி கிராம். அப்ப 20 தீனார் எனும்போது 85 கிராம், சிலர் 88 என்பார்கள், 85 என்பார்கள். அதுல ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. 85 கிராம், 85 கிராம் அளவுக்கு தங்கத்தை மட்டும் பார்க்க கூடாது. நாம் குடியிருக்கக்கூடிய வீடுகள், நம்முடைய விளை நிலங்கள், சேமித்து அதாவது அளந்து சேமித்து வைக்கக்கூடிய தானியங்கள் அல்லாத விளைச்சல்கள், நம்முடைய வியாபார சரக்குகள், நம்முடைய ஒட்டுமொத்த செல்வங்கள், நாம் வாங்கி போட்ட மனைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு இதனுடைய மதிப்பு 88 கிராம் தங்கத்து கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. 88 கிராம் 85 கிராம் தங்கத்துக்கு மேல வந்துவிடும் என்று சொன்னால் நாம ஒட்டுமொத்த செல்வத்துக்கும் 0 இருந்து நாம் கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய பேசிக் சொத்து, ஒவ்வொரு சிலர் என்ன இருக்கிறாங்க, நான் ஒரு தடவை எல்லா பொருளுக்கும் கொடுத்து விட்டேன், அடுத்து எனக்கு 50,000 ரூபாய் வந்து அதுக்கு நிசாப் வரணுமான்னு கேட்கிறாங்க. வரக்கூடிய வருமானத்துக்கு ஒவ்வொரு வருமானம் நிசாப் பார்க்க கூடாது. நம்முடைய பேசிக் சொத்துடைய மதிப்பு 85 கிராம் தங்கத்திற்கு நிகராக அதை விட அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கும் நாம் கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கும் நாம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். இதுதான் ஜக்காத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். அதுபோல இந்த ஜக்காத்தை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஜக்காத் அல்லாத தர்மங்கள், நல்ல விஷயங்கள், மற்ற நல்ல காரியங்கள் நாம் கொடுக்கலாம். ஜக்காத் என்பது 8 சாராருக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இந்த 8 சாராருமே ஏழைகள் லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. இந்த 8 சாராருமே ஏழைகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. நபிகள் பொதுவாக நம்ம ஹதீஸ்ல சொல்றாங்க, தூஹது மின் அக்னியாயிஹிம், ஜக்காத் என்பது செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். இந்த ஏழைகள் என்றால் யார் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நமக்கு பிரித்து சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தௌபாவுல 60வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, இந்த கட்டாய தர்மம் ஜக்காத் என்பது ஏழைகளுக்குரியது, வல் மசாக்கின் இன்னும் பரம ஏழைகளுக்குரியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கிட்ட ஏழ்மையை வெளிப்படுத்தி கேட்கக்கூடியவர்கள் அவங்க ஃபகீர் அப்படிங்கிற லிஸ்ட்ல வருவாங்க. நம்ம கிட்ட ஏழ்மையை வெளிப்படுத்தாமல் கேட்பதற்கு வெட்கப்படக்கூடியவங்க மிஸ்கீன்கள் லிஸ்ட்ல வருவாங்க. திருமறை குர்ஆன்ல ஃபகீர் அப்படிங்கிற வார்த்தை மிஸ்கீன் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தப்பட்டது. மிஸ்கீன்னா யாரு? அவர் தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்த மாட்டார், யார்கிட்டையும் போய் வலிந்து கேட்கவும் மாட்டார், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தாங்க கேட்க மாட்டார். அவரோடு நாம் பழகும் போது அல்லது அவருக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும் போது தனிப்பட்ட முறையில் என்ன செய்வார்? தன்னுடைய நிலைமையை சொல்வதற்கே வெட்கப்பட்டு கேட்பார். இவர்கள் ஃபகீர் என்ற வார்த்தையிலும் குர்ஆன் வந்திருக்கிறது, மிஸ்கீன் என்ற வார்த்தையிலும் வந்திருக்கு. சில நேரங்களில் ஃபகீர் என்ற வார்த்தை மிஸ்கீன் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தப்படும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், ஏழைகள், மக்கள்கிட்ட கையேந்தி கேட்கக்கூடிய அல்லது வாய் திறந்து கேட்கக்கூடிய ஏழைகள், ஒரு மிஸ்கீன் தங்களுடைய வறுமையை வெளிப்படுத்தாமல் பத்தினித்தனத்தோடு சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஏழைகள், ஒரு ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவங்க, அவங்க தங்களுடைய புலப்பை போட்டுட்டு தான் போய் வசூல் பண்ண முடியும். அந்த மாதிரி வசூல் செய்யக்கூடியவர்கள், ஒரு முஅல்லஃபத்து குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த மக்கள், அவங்க செல்வந்தர்களாக இருந்தால் அவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதுபோன்று வஃபிர் ரிகாப், அடிமையை விடுதலை செய்வதற்கு, இன்றைக்கு அடிமை முறை இல்லை, இருந்தால் அவர்களை நாம் ஜக்காத்தின் மூலமாக நாம் விடுதலை செய்ய வேண்டும். வல்காரிமி, கடன்பட்டவர்கள், யாரெல்லாம் கடன் தொல்லைக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ, கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறார்களோ, அதற்குரிய வருமானம் அவங்களுக்கு இல்லையோ, நாம் அவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுத்து என்ன செய்யலாம்? கடனை அடைப்பதற்கு உதவி செய்யலாம். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் யுத்தத்திற்கு சென்றார்கள். அது போன நிலைமை இல்லை, இருந்தால் அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும்? ஜக்காத்திலிருந்து வழங்க வேண்டும். வபினி சபீல், வழிபோக்கர்கள் என்றால் அவர்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க, வந்த இடத்துல செல்வம் எல்லாம் தொலைஞ்சு போய்விடும், அல்லது வீடு வாசல் இல்லாம ஊராக சுற்றி வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி மக்களுக்கும் ஜக்காத்திலிருந்து வழங்க வேண்டும். ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டாய கடமை. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஜக்காத்துடைய சட்டங்களை நாம் சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். அதை நாம் இன்னும் தெளிவாக அறிந்து நம்முடைய ஜக்காத் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமதானுடைய இறுதி 10 நாட்களை நாம் அடையவிருக்கின்றோம். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் என்பது அந்த இறுதி 10 நாட்களில் இடம்பெற்ற அந்த இறுதி 10 நாட்களில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒற்றை இரவுக்காகத்தான் திருமறை குர்ஆன், அந்த ஒற்றை இரவில் தான் திருமறை குர்ஆனை அல்லாஹ் அருளினான். அந்த ஒற்றை இரவில் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால்தான் நமக்கு ரமதான் மாதத்திலேயே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அந்த 10 நாட்களில் அல்லாஹ் நமக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த திருமறை குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவில் நாம் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் என்றால் 2 பொருள். ஒன்று, விதி தீர்மானிக்கப்படக்கூடிய இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் அந்த ஒரு ஆண்டிற்குரிய செயல் திட்டங்கள் மலக்குமார்களிடம் அல்லாஹ் கொடுக்கின்றான். விதி தீர்மானிக்க, கதிர் என்றால் விதி தீர்மானிக்கக்கூடிய இரவு என்றும் அதற்கு நாம் பொருள் செய்யலாம். இன்னொன்று, கதிர் என்றால் மகத்துவம் என்ற பொருளும் இருக்கிறது. மகத்துவமிக்க இரவு, கண்ணியமிக்க இரவு, அதனுடைய அந்த இரண்டுமே அந்த இரவில் நடைபெறுகிறது. மிகப்பெரிய பாக்கியங்கள் அந்த இரவில் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த இரவில் தான் விதியும் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று அல்லாஹ் வரையறை செய்யவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் 88 வருடம். ஆனா 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லும் போது அது எவ்வளவு நம்ம என்ன செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. அப்ப அவ்வளவு மிக சிறந்த ஒரு இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவில் தான் மலக்குமார்களும் ரூஹ் என்றால் பரிசுத்த ஆன்மா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இன்னொரு பெயர். மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடைபெற வேண்டிய ஒவ்வொரு செயல் திட்டத்தோடு இறங்குகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செயல் திட்டத்தை அந்த ஆண்டுக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அந்த செயல் திட்டத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இறங்குகிறார்கள். சலாம், அந்த இரவு அது அமைதி நிறைந்ததாக இருக்கும். யார் அந்த கடைசி 10 நாட்கள்ல அந்த இரவை தேடி இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நின்று வணங்குகிறார்களோ அவங்களுடைய உள்ளத்துல ஒரு அமைதி தெரியும். இஹ்லாஸோடு வணங்கக்கூடியவர்கள், அந்த இரவை எதிர்பார்த்து வணங்கக்கூடியவர்கள், 5 கால தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவங்க தான் இந்த சுன்னத்தான தொழுகைக்கு அவங்க நன்மை கிடைக்கும். 5 கால தொழுகை முறையாக நிறைவேற்றாதவங்க சுன்னத்து தொழுது எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஏன்னா 5 கால தொழுகை என்பது கட்டாய கடமை. அதை தொழாதவன் காஃபிர் என்ற அளவிற்கு வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காஃபிரா அது நன்றி கெட்டவனா என்பதில் தான் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. ஆனால் தொழாதவன் காஃபிர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப 5 கால தொழுகையை தொழாமல் நான் லைலத்துல் கத்ரை தேடுறேன்னு சொல்ல ஒரு புண்ணியம் கிடையாது. நாம் லைலத்துல் கத்ரை தேடாவிட்டாலும் 5 கால தொழுகையை நாம் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் மார்க்கம் சொல்லவில்லை. அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு பாருங்க, இது சலாம், அமைதி நிறைந்தது. இந்த அமைதி யாருக்கு கிடைக்கும்? எவர்கள் அந்த 5 கால தொழுகையை சரியாக நிறைவேற்றி அந்த இரவில் நின்று 10 நாட்களும் தொழுகிறார்களோ, அல்லது அவங்களுக்கு இயன்ற நாட்கள்ல நின்று ஒற்றைப்படை இரவுகளில் தொழுகிறார்களோ அவங்களுக்கு அந்த நாட்கள்ல மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சக்கீனத் இருக்கும், வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் ஏற்படும். அப்போ அந்த இரவு என்பது அமைதி நிறைந்தது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த இரவு நீடிக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாமீம், இந்த வேதத்தின் மீது, ஒரு கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் இந்த குர்ஆனை பரக்கத் நிறைந்த இரவில் இறக்கி வைத்தோம். பரக்கத்னா சாதாரண பரக்கத் கிடையாது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு பரக்கத். நமக்கு ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சுன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம முன்வாழ்ந்த சமுதாயங்கள் 900 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க.
நல்லடியார்கள் ஏராளமா நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு 60 to 70 ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், நமக்குரிய வாழ்நாள் அவ்வளவுதான். அப்ப அப்படிப்பட்ட குறைந்த வாழ்நாள் வழங்கப்பட்ட நாம் நம்முடைய முந்தைய சமுதாயத்தவர்களை விட ஏராளமான நல்லறங்கள், பல நூற்றாண்டுகள் செய்த நன்மைகள் நமக்கு அந்த ஒரு இரவில் கிடைக்கிறது. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா இன்னா குன்னா முன்சிரின். நாம் இதை பரக்கத் நிறைந்த இரவில் இறக்கி வைத்தோம். நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல் திட்டமும் அந்த இரவில் தான் பிரிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ர் இரவுல தான் நம்முடைய விஷயங்கள் பிரிக்கப்படுகிறது. நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக நமக்கு அல்லாஹ் என்ன செயல் திட்டத்தை நமக்கு அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அது சிறந்ததாக ஆவதற்காக அந்த இரவிலே நாம் நின்று வணங்க வேண்டும். அதற்காகவாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். 5 கால தொழுகையை முறையாக பேணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த அம்ரம் மின் இந்தினா, நம்முடைய கட்டளைப்படிதான் பிரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னா குன்னா முர்சிலின், நாம் தாம் தூதர்களை மலக்குமார்களை நாம் அனுப்பி வைக்கிறோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ரஹ்மத்தம் மின் இந்தினா, இது நம்மிடமிருந்துள்ள மிகப்பெரிய பேரருள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது லைலத்துல் கத்ர் இரவு எது என்று அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஆனால் அவருடைய மனைவி ஒருவர் எழுப்பிவிட்ட காரணத்தினால் அது அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், எனவே ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகத்திற்கு காட்டப்பட்டது. அவர்கள் அதை அறிவிப்பதற்காக வருகிறார்கள். வரும்பொழுது 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் பண்ணி வைப்பதற்காக செல்லும் பொழுது அது அவர்களுக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், நீங்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள்ல ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீஸ்கள்ல ரமலான் மாதத்தின் கடைசி 7 நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீஸ்கள்ல ரமலான் மாதத்தின் 21வது இரவு, 23வது இரவு, 25வது இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீஸ்கள்ல 27 தேடிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் நம்ம ஈடுபட சொல்றாங்க. அல்லது 10 நாட்கள் முடியவில்லையா, குறைந்தபட்சம் ஒற்றைப்படை இரவுகளில் தொழுங்க. சரி, உங்களுக்கு 23 வரை தவறி போச்சு, பின்னாடி இருக்குமா, சோர்வடைந்து விடாதீர்கள், 27 தேடுங்க. 27 தொழ முடியாம போச்சு, சோர்வடைந்து விடாதீர்கள், 29 தேடுங்க. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை நமக்கு தேடி தொழுமாறு சொல்கிறார்கள். 10 நாளில் நாம் அந்த இரவை தேடி 10 நாளும் நின்று வணங்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹதல் அஷ்ர், ரமதானுடைய கடைசி 10 நாள் வந்துவிடும் என்று சொன்னால் ஷத்த மிஸ்ரஹு, தன்னுடைய கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். அப்படி என்று சொன்னால் தாம்பத்தியத்தை விட்டும் இல்லறத்தை விட்டும் அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். வஹியா லைலஹு, இரவு முழுவதையும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். வயக்கல் அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரை என்ன செய்வார்கள், எழுப்பி விடுவார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ர் இரவோடு நான் ஒன்றுபட்டு விட்டால், நாம 10 நாள் தொழுகிறோம், நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நம்முடைய அல்லாஹ் சொல்றான் அல்லவா, சலாம், அது அமைதி நிறைந்து இருக்கும். அப்போ ஒருவர் நினைக்கின்றார், இந்த இரவு லைலத்துல் கத்ராக என்ன செய்யலாம், இருக்கலாம். நினைக்கும் பொழுது நாம அந்த இரவுல அதிகமாக செய்ய வேண்டிய துவா. ஆயிஷா கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் லைலத்துல் கத்ரோடு ஒன்றுபட்டு விட்டால் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாம கடைசி 10 நாட்களுமே செய்யலாம். நம்முடைய உள்ளத்துல அது போன்ற ஒரு இந்த இரவாக இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அதிகமாக இந்த பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், இறைவா நீ மாபெரும் மன்னிப்பாளன். இன்னக அஃபூன், நீ மாபெரும் மன்னிப்பாளன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பதைத்தான் நீ விரும்புகின்றாய். ஃபஅஃபு அன்னி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனையை நாம் அதிகம் அல்லாஹ்விடம் நாம் செய்து நம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாப் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ர் இரவிலே யார் இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து நின்று தொழுகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விற்கென்று ஒரு இரவு இருக்கிறது, ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம கைரஹா,
அந்த இறைவனுடைய பாக்கியத்தை நன்மையை அடைவது எவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ ஃபகது ஹுரிம், அவன் பெரும் பாக்கியம் தடுக்கப்பட்டவனை போன்றவன். அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதற்காகவே பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரமதானுடைய 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருந்து அந்த லைலத்துல் கத்ர் இரவை செய்திருக்கின்றார்கள், தேடி இருக்கிறார்கள். நமக்கு முடியும் என்றால் நாமும் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் இருப்பவர்கள் அவசியமான தேவைகளுக்கு தவிர வெளியே அவங்க என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. குர்ஆன் ஓதுறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது, இரவு நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுவது, இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். வீணான காரியங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது போன்று பெண்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ரமதான்ல கடைசி 10 நாட்கள் மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது, என்ன செய்வது? அப்படி என்றால் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு தொழுவதுதான் மார்க்கத்தில் கூடாது. குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், நாம நல்ல விஷயங்களை நாம் அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்யலாம், பாவ மன்னிப்பு தேடலாம். வஃபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சகல நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனால நமக்கு மாதவிலக்கு ஆயிடுச்சு, நாம பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவோம் நம்ம நினைச்சிடக்கூடாது. எழுந்து குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, பாவ மன்னிப்பு கோருவது, இந்த மாதிரி வணக்க வழிபாடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் அதிகம் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை செய்கின்றான். இஹ்லாஸோடு செய்யும் பொழுது அந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். எனவே 27வது கிழமையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்ன எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு வருடம் அல்லாஹ் அதை மாறி மாறி கொண்டு வரக்கூடும் என்கிறார்கள். ஒரு வருடம் 21 இரவுல அல்லாஹ் காட்டலாம், இன்னொரு வருடம் 23 அல்லாஹ் கொண்டு வரலாம், இன்னொரு வருடம் 25 கொண்டு வரலாம், இன்னொரு வருடம் 27 கொண்டு வரலாம், இன்னொரு வருடம் 29 அல்லாஹ் கொண்டு வரலாம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அடையாளம் அன்றைய காலை பொழுதில் சூரியன் ஒளி இழந்து உதிக்கும். இது எதற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எந்த வருடத்தில் சொன்னார்களோ அந்த வருடத்திற்குரிய அடையாளமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம பார்த்துட்டு டெய்லி சூரிய ஒளியிலிருந்து உதிக்குதா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உதித்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் எந்த வருடத்துக்கு சொன்னாங்களோ அந்த வருடம். இன்னொரு செய்தியிலே வருகிறது, லைலத்துல் கத்ர் இரவிலே அந்த சூரியன் சந்திரன் உதிக்கும் பொழுது அது உடைக்கப்பட்ட தட்டு, பாதி தட்டை போன்று அது உதிக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. சாப்பிடக்கூடிய தட்டை 2ஆ உடைச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அது எப்படி இருக்கும்? அது போன்று சந்திரன் என்ன செய்யும்? உதயமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதிலும் அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இது நபிகள் நாயகம் எந்த ஆண்டில் சொன்னாரோ அந்த ஆண்டிற்குரிய அடையாளம். நம்ம அந்த இரவில் தான் இருக்கும் சொல்லிவிட முடியாது. அப்போ நாம கடைசி 10 நாட்களும் நாம் நின்று தொழும் பொழுது அல்லாஹ் அது போன்ற அடையாளங்களை ஏற்படுத்தும் பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தால் அதை உணர்ந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நமக்கு தெரியாட்டாலும் லைலத்துல் கத்ர் மழை பெய்யும், ஒரு நாள் இரவு மழை பெஞ்சுன்னு வச்சுக்கலாம், இதை லைலத்துல் கத்ர் அப்படியே மாத்திரக்கூடாது. அந்த இரவாகவும் இருக்கலாம், அது வேற இரவாகவும் அல்லாஹ் இருக்கலாம். அதனால நாம அடையாளங்களை ஒரு நிம்மதிக்காக, மன நிம்மதிக்காக நாம் அடையாளங்களை பார்ப்பதோடு கடைசி 10 நாட்களும் நாம் நின்று தொழ வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல்ல நாம் எல்லாம் பலவீனமான மக்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடைசி 10 நாட்கள் 2:15 மணியில இருந்து ஒரு 3:45 மணி வரை இரவு தொழுகை நடைபெறும். 21வது கிழமையிலிருந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று 27ஆம் கிழமை மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. அதுபோன்று கடைசி 10 நாட்கள் மட்டும் தொழுவதால் புண்ணியம் இல்லை. இன்றைக்கு நாம் திருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு 5வது தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறி நாம் அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடும் பொழுது நமக்கு அதற்குரிய பாக்கியம் முழுமையாக கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் எனும் மாபெரும் பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.